எங்கிட்ட மோதாதே. என்ன பண்ணி ரொம்ப பிஸியா இருக்க போல் இருக்க? ஆமாங்க, ஆபீஸ் ஒர்க். நான் மன்னிப்பு கேட்டதும் அவங்க ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கினதும் ஆஃபீஸ் பழைய மாதிரி ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு போல் இருக்க. ஸோ நீ இப்போ ரொம்ப ஹாப்பி? இல்லைங்க, அப்படின்னு சொல்ல முடியாது. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ண தப்பெல்லாம் சரி கட்டிட்டீங்க. ஆனா வீட்டில் நான் தான் வீட்டில் எந்த தப்பும் பண்றது இல்லையே. தண்ணி எல்லாம் கூட அடிக்கிறது இல்லையே. நீங்க குடிக்கிறத பத்தி நான் பேசலங்க. ஆனா நீங்க வீட்ல ஏற்கனவே பண்ண தப்புனால நம்ம பசங்க எல்லாம் உங்ககிட்ட இருந்து விலகியே நிக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் அப்பானா பாசமா இழையிற பசங்க இப்போ உங்களை பார்த்தாலே தெரிச்சு ஓடுறாங்க. ஏங்க இதெல்லாம்? எதனால இந்த சூழ்நிலை? இப்ப புதுசா நீங்க தனியா ரூம்ல போய் உட்கார்ந்துக்கிறீங்க, யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறீங்க, பழக மாட்டேங்கிறீங்க. முதல்ல நீங்க அந்த ரூமை விட்டு வரணும், உங்களை நீங்க மாத்திக்கணும். அதான் சொல்லிட்டேல்ல, இனிமே நான் மாத்திக்கிறேன். எங்க போறீங்க? எதுக்கு வேலை செய்யறவன? இல்ல, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். அந்த லாக்கர் சாவி எடுங்க. சாவி எங்க இருக்கு? என்னங்க, லாக்கர் சாவி எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? சும்மா விளையாடிட்டு இருக்கீங்க. அவசரத்துக்கு கூட உதவுறதில்ல. உங்ககிட்ட சொல்றதுக்கு நானே எடுத்துருக்கலாம். அது பெட்டி கேஷ் வேணும்னு மேனேஜர் கேட்டாரு, அதுக்காக தான். கொஞ்சம் கேஷ் எடுத்துட்டு போறேன். ஹலோ, அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். ஞாபகம் இருக்கு, எடுத்துக்கிட்டேன். சரி சரி வந்துடுறேன். ஏங்க இந்தாங்க, லாக்கரை பூட்டி சாவியை வச்சிருங்க, நான் கிளம்புறேன். ஐயோ, எக்கச்சக்கமா பணம் இருக்கு. இதுல ஒரு கட்டம் ரெண்டு கட்டம் எடுத்தா தெரியவா போகுது. ஆமா, எனக்கு எதுக்கு பணம்? சகலமும் இந்த வீட்டில் இருக்கு, ஒரு பைசா செலவில்லை. பேசாம பணம் திரும்ப வச்சிடலாமா? எதுக்கு வைக்கணும்? இந்த பணத்தை நம்ம செல்லம் நம்ம ரமா குட்டிட்ட கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்துவோம். ஐஸ்வர்யா, வாமா, இப்படி உட்காரு. இல்ல தாத்தா, பரவாயில்ல. இல்லம்மா, நான் சொல்றத கேளு. வாமா, உட்காரு. ஏம்மா, நீ மட்டும் ஏமா ஒரு தீவுல இருக்கிற மாதிரி தனியா விரக்தியா எதுலையும் கலந்துக்காம இப்படி இருக்க? அன்னைக்கு உன்னை டிவியில மயக்கம் அடிச்சு விழுந்ததை பார்த்தப்போ ரொம்ப பதறி போயிட்டேன் தெரியுமா? நீ மட்டும் தர்ணா போராட்டத்தில் மயங்கி விழாம இருந்திருந்தா அந்த போராட்டம் தொடர்ந்து இருக்கும், அப்படித்தானே? அம்மா, உட்காருமா. நான் சொல்றத நல்லா கேளு. வாழ்க்கையில நிதானம் ரொம்ப முக்கியமா. அமைதியும் பொறுமையும் ரொம்ப முக்கியம். உன் வீட்டுக்காரனுக்கும் அந்த மல்லிக்கும் கல்யாணம் நடக்கலைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவன் இந்த வீட்டை விட்டும் ஒன்றை விட்டும் பிரிஞ்சு போயிருக்கான். ஆனால் அது தற்காலிகம் தானே உனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்குமா அவன் வீட்டுக்கு முன்னாடி போய் தர்ணா போராட்டம் பண்ண?
உங்க பேத்திக்கு நல்லா எடுத்து சொல்லுங்க. பரவாயில்லப்பா, அட்லீஸ்ட் நீங்க கூப்பிட்ட உடனே வந்து பக்கத்துல வந்து உட்கார்ந்து காது கொடுத்து நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறாளே, அது வரைக்கும் சந்தோஷம். என்னோட லைஃப்ல அன்எக்ஸ்பெக்டடா நடந்த விஷயங்களுக்குலாம் நான் நிறைய போராடிட்டேன். அதனால உங்களுக்கு நான் நிறைய கெட்ட பேரும் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனா நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணி தான் இதை நான் மாத்திக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இங்க பாரு, இரு, பாத்தீங்கல்ல, கொஞ்சம் பேச விடுறதில்ல, உடனே கோவம் வந்துருது. ஹாய். ஹாய் ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்பா, இன்னும் நீங்க ஊருக்கு போலியா? இங்கதான் இருக்கீங்களா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருமா, நல்லா இரு. தேங்க்ஸ்பா. விசாலாட்சிமா, எங்க அப்பா ஏன் எனக்கு உடனே ஆசீர்வாதம் பண்ணல சொல்லுங்க, காரணம் சொல்லுங்க. அது உங்க அப்பா வயசானவர் இல்லையா? அவர் வயசுக்கு அவர் எதையுமே பொறுமையா நிதானமா தான் செய்வார். இன்னும் அவர் என்ன முழுசா நம்பல, அதனாலதான் இந்த தயக்கம் இல்லையாப்பா? மறந்துட்டேன், எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. போதும் போதும். அப்பா, அக்கா எடுத்துக்கோ. அப்புறம் அப்பா, அக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ணி, அக்கா, ஐஸ்வர்யா, வீட்ல இருக்கிற மத்த எல்லாரையும் தான் கேக்குறேன். என்ன மாயா, அதான் பாத்துட்டு இருக்கல்ல, எல்லாரும் நல்லாதான் இருக்கும். அக்கா, நான் உண்மையான அக்கறையோடையும் பாசத்தோடையும் உங்க எல்லாரோட நலனையும் விசாரிக்கிறேன். ஆனா நீங்க என்ன இன்னும் பழைய மாயாவா பாக்குறீங்க. அப்பா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னார் தானே? சொன்னாரு சொன்னாரு. அப்பா, நாம எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவோம்ப்பா. வர்ற வெள்ளிக்கிழமை ஊரில் இருக்கிறவங்க பிரசிடெண்ட் எல்லாரையும் வர சொல்கிறேன். அவங்க எல்லாரும் முன்னாடியும் உன்னை நான் என் பொண்ணுன்னு சொல்லிடுறேன். இது எல்லாமே எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்குப்பா. நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச விஷயம் கை கெட்டின தூரத்துல, அதுவும் வெள்ளிக்கிழமை நிறைவேற போகுதுப்பா. அக்கா, என்னோட சந்தோஷம், மகிழ்ச்சி என்னோட முகத்திலையும் கண்ணிலையும் உனக்கு தெரியுதா? உன்னால அதை பார்க்க முடியுதாக்கா? மாயா, நான் சொன்ன வாக்கை நிச்சயமா காப்பாற்றுவேன். அதே சமயம் நீ சொன்ன வாக்குறுதியையும் மறந்துடக்கூடாது, புரியுதா? அப்பா, நீங்க வெள்ளிக்கிழமை தான் என்ன மகளா டிக்ளேர் பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க. நான் இப்போவே அக்காக்கு தங்கச்சி, இந்த குடும்பத்துல ஒருத்திங்கிற ஃபீலிங்ல தான் இருக்கேன். இது என்னோட குடும்பம். இதுக்கு நான் நல்லது செய்வேனா கெட்டது செய்வேனா? ஐயோ, மறந்துட்டேன். கோயிலுக்கு போயிருந்தேன். குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். இந்தாங்க, எடுத்துக்கோங்க. அப்பா, அக்கா, ஐஷு, நானே வச்சு விடுறேன். அக்கா தள்ளுக்கா. ஏன் ஐஷு உம்முன்னு இருக்க? பி ஹாப்பி.
ஹாய் ரமா குட்டி. ஏய், செல்லம் 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 செல்லம், உன் கோவம் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது செல்லம். புரியுதுல? அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நடு ஊடு வரைக்கும் வந்து ராகம் பாடுற? எங்கதான் அலைஞ்சாலும் என்னதான் தெரிஞ்சாலும் எனக்குன்னு இருக்க போக்கடம் இந்த வீடு தானே செல்லம். கெட்டப்ப மாத்திட்டு பேச்சுல வார்த்தைகளை மொத்தமா மாத்திக்கிட்ட மாதிரி இந்த போக்கிடத்தையும் மாத்திட்டு போக வேண்டியதானே? செல்லம் செல்லம், முன்னெல்லாம் நீ கோவப்பட்டா அதை நான் ரசிப்பேன். உன் கோவத்துல அவ்வளவு அழகு இருக்கிறத என்னால உணர முடியும். அதானே, இப்ப எங்களெல்லாம் மனுஷியாவே தெரியாது, அப்புறம் எங்க இருந்து அழகிய தெரியறதுக்கு? ஐயோ, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இப்ப நீ கோவப்பட்டா எனக்கு பயம் வருதுன்னு சொன்னேன். அதான் என் மூஞ்சி அம்புட்டு அசிங்கமா தெரியுது. ஐயோ செல்லம் செல்லம், நீயும் கோச்சிட்டா எனக்கு நீ யார் இருக்கான்ற பயம்தான் செல்லம். சும்மா நிறுத்தியா? இத்தனை நாள் இல்லாத பாசமும் அக்கறையும் திடீர்னு பொத்துக்கிட்டு வருது. பேசாம போயிரு. செல்லம், புரியுது செல்லம். முன்னெல்லாம் தெரு தெருவா ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருக்கும்போது உன்னை தினம் அடிக்கடி வந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் உன்னை அப்படி வந்து பார்க்க முடியல. என் கண்டிஷன் அப்படி. என்ன அப்படி போடலங்க ப்ரமோஷனு கண்டிஷனு? சொல்றேன் செல்லம், சொல்றேன். வா 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 வா, விழாவரே சொல்றேன் வா.